Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 13th October 2023. இன்னொரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். தொடர்ந்து 4 நாட்களாக ஏறிக்கொண்டிருந்த அமெரிக்க சந்தையானது நேற்று ஒரு இறக்கத்தை சந்தித்ததா பார்க்கிறோம். அதே சமயம் இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஃபியூச்சர்ஸ் அப்படி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஒரு ஒரு ஃபிளாட்டான ஒரு சுச்சுவேஷன் நோக்கி வந்திருக்கு. பட் S&P 500 அண்ட் நாஸ்டாக் எல்லாமே கணிசமான அளவு இறங்கி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 0.62% to 0.63%. ஸோ இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக யூஎஸ்ல இறக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பு கூடுதலாக இருந்தது. ஸோ ஹாட் இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் அப்படின்றது இங்க எப்பவுமே யூஎஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்களா என்ற ஒரு அச்சம் இருக்கும். ஆகவே அந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதை ஒட்டி ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஆசிய சந்தைகளும் இறங்கி துவங்கி தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை அப்படின்னு பார்க்கும்போது நிப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்றது கிஃப்ட் நிப்டி ஒட்டி பார்க்குறோம். கிஃப்ட் நிப்டி கிட்டத்தட்ட 140 150 புள்ளிகள் என்ற அளவுக்கு தற்போது இறங்கி துவங்கி வியாபாரமாகி வருகிறது. அதுவும் நம் சந்தையில் பிரதிபலிக்கலாம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இப்போ 2 நாளைக்கு முன்னதான் நம்ம ரேஞ்சை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். ஸோ அந்த ரேஞ்சோட லோவர் எண்டுக்கு இப்போ 19,600 இந்த எண்டுக்கு இன்னைக்கு வர இருக்குது. ஸோ இது உடைக்குமா இல்லை இதுல இருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய தான் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து இன்டாக்டா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ 43,600 46,500 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு டு 4.68%. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம் டு 106.43%. 106.43. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த 85-86 டாலர்ல இப்போ இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு $86.48 பர் பேரல். கோல்டு வந்து ஏறக்குறைய ஒரு நல்ல ஏற்றம். நம்ம அந்த 1700ல இருந்து 1800 கிட்ட வந்ததுல இருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகுறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரீபவுண்ட் அப்படின்றது இந்த 1900 கிட்ட வரைக்கும் போனதை பார்த்தோம். அங்கிருந்து இப்போ அதாவது நேற்றுக்கு பிரைஸ் ஒப்பிட்டு பார்க்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு முடிஞ்சது. அதனால் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். யூஎஸ்டி ஐநார் மீண்டும் வலிமை கொண்டு ஆரம்பிச்சு 83.24 நேற்றுக்கு அது 83க்கு விட குறைஞ்சு ஒரு வலிமை பெற்று காணப்பட்டது ரூபாய். ஆனால் மீண்டும் வலிமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட், HCL டெக் ரிசல்ட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு அதாவது லாபம் காட்டியிருந்தாங்க கூட சந்தை எதிர்பார்ப்போட குறைவாகும். அதோட முக்கியமான விஷயம் அவங்களுடைய கைட்லைன்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அதனுடைய ரெவன்யூ வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவங்க கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் அது மார்க்கெட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் சந்தை எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். HCL டெக்கும் சந்தை எதிர்பார்ப்போட குறைவான நம்பர்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே வளர்ச்சி வீதத்தை குறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால சந்தையில் அதுக்கு ஒரு எதிர்மறை விளைவை கொடுக்கலாம். ஸோ வரக்கூடிய முக்கியமான அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC லைஃப் வருது இன்னைக்கு. HDFC பேங்க் 5ஆம் தேதி வருது. ஸோ இதெல்லாம் தான் HDFC பேங்க் குறிப்பாக எல்லாரும் கண் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க் மார்க்கெட் திசையை திருப்பக்கூடிய பவர் உள்ள 2 நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திரும்பவும் எஃப்ஐஸ் வந்து தன்னோட செல்லிங் ப்ரெஷரை கூட்டியிருக்காங்க. 1862 crores டிஐஸ் வந்து 1302 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கூட ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம கவனத்துடன் கையாளணும். LMA ப்ரோக்ராம்ஸ் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் இது டெய்லி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை மண்டே வந்து ஜூம் மூலமா மண்டே டு ஃப்ரைடே 11 PM நம்ம நடத்துகிறோம். இதை வித் வெரி ஸ்மால் ஃபீ ஆஃப் 499 நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் இதில் பங்கு பெறுவது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் இன்னைக்கு தான் ஒரு கேப் டவுன்ல போக போகுது இல்லையா. ஸோ அதனால இந்த 2 நாளுமே இந்த ஸ்பின்னிங் டாப் என்ன சொல்லுது, என்னால் ஏற முடியலன்னு சொல்லுது. இப்போ 19,850 ரெசிஸ்டன்ஸ், 19,540 சப்போர்ட்டா இருக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க.
இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.